ஹாய் கைஸ், திஸ் இஸ் ஜெனி. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஜிகோட BLFF இவன் யாரு பார்ட் 2. போன பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு இருந்துருங்க, அப்போ தான் உங்களுக்கு இந்த பார்ட் புரியும். எக்ஃபோன் யூஸ் பண்ணிக்கோங்க, டோன்ட் பி அடிக்டட். இப்போ ஸ்டோரிக்குள்ள பிள்ளைம்மா போன பார்ட் எதில் முடிச்சிருப்பேன்னா, ஜிமினும் ஜிகேவும் அப்படியே கையை பிடிச்சிட்டு நடந்து போயிட்டுருக்காங்க. ஜிமின் தான், எனக்கு என்ன இந்த ஃபீலிங் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இவர் இன்னும் என்னை பார்க்கான்னு நினச்சி தான் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காரு. நான் பார்க் இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிக்கிவே பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஜிக்கி தான், பார்க் என்னாச்சு? ஒன்றும் இல்லை, சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்கு கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ பார்க் தான் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே ஜிக்கியை பார்க்குறாங்க. இப்போ ஜிக்கி தான், என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மி பாட்டுன்னு சாப்பிட்டுட்ருக்காரு. இப்போ பார்க் தான், ஓகே போகலாமா அப்படின்ட்டு 2 பேர் அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அப்படியே திருப்பி நைட் டைம் தான். அவங்க 2 பேர் அப்படியே ரோட்டில் தனியாக நடந்து போயிட்டுருக்காங்க. யாருமே இல்லை, அவங்க 2 பேர் மட்டும்தான் இருக்காங்க. ஜிம்மினுக்கு நைட் டைமில் தனியாக நடந்து போகணுன்னு ரொம்ப ரொம்ப ஆசை. அது இப்போ தான் நிறைவேறின மாதிரி அவ்வளோ ஜாலியாக நடந்து வந்துட்டுருக்காரு, ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்காரு. இப்போ ஜிக்கி தான் அப்படி பார்க்கே பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஜிம்மின் தான், எனக்கு இந்த நைட் டைம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றாங்க. இப்போ ஜிக்கி தான், ஒன்றும் இல்லை ஜாங்கோ, இல்லை ஏதோ சொன்னீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு இந்த நைட் டைமில் தனியாக நடந்து போகிறது ரொம்ப பிடிக்கும், ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றாங்க. ஓ சரி, இனிமேல் இப்படியே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிக்கி சொல்கிறாங்க. ஓகே கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினும் சொல்கிறாங்க. இப்போ 2 பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ ஜிம்மின் தான், ஜிக்கி நான் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிக்கி தான் அப்படியே உட்காந்துட்ருக்காரு. இப்போ ஜிம்மின் தான் உள்ளேருந்து ஒரே கதை தான், அம்மா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஜிக்கி தான், என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவாண்ட வராங்க. இப்போ ஜிம்மின் தான் அப்படியே வந்து டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஜங்கு கிட்ட தான் ஓடி வந்து அப்படியே ஹக் பண்ணுறாங்க. அப்படியே ஏறி உட்காந்துக்கிறாரு. இப்போ ஜங்கு தான், என்னாச்சு பார்க் அப்படின்றாங்க. அங்கே பாரு அப்படின்றாங்க. என்னது அங்கே பாருங்க அப்படின்றாங்க. இப்போ ஜங்கு தான், என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அங்கே ஒரு கரப்பாம்பூச்சி இருக்குது, அதை பார்த்து தான் கத்திட்டு வர்றாரு. இப்போ ஜங்கு தான், ஏண்டா காக்ரோச்சுக்கு எப்படி பயந்துட்டு வர, அது தோற்று விட அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த காக்ரோச்சை துரத்தி விடுறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே ஏறி தான் உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ ஜங்குக் தான், பார்க் பார்க் என்ன போயிடுச்சா அப்படின்னு கேட்குறாங்க. போயிடுச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஹக் பண்ணிட்டு தான் உட்காந்துட்டு இருக்காங்க. பார்க் என்ன ஜங்குக் என்ன கொஞ்சம் இறங்குறியா அப்படின்றாங்க. இப்போ தான் ஜிமின், ஐயோ அப்படின்னு சொல்லி இறங்கிட்டு சாரி அப்படின்றாங்க. எதுக்கு இத்தனை சாரி? சாரி, நான் பயத்தில் தான் ஏறி உட்காந்துட்டேன் அப்படின்றாங்க. சரி ஓகே, எதுக்கு இத்தனை சாரி? சரி பயப்படாது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் அப்படியே ஜிம்மின் ஹக் பண்ணிட்டாங்க. இப்போ ஜிம்மின் தான், போயிடுச்சுல அது, திரும்பி வராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்மினை பார்த்து ஜேகே தான் அப்படியே நகர்ந்து வந்துட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஜிம்மின் தான், எதுக்குடா சிரிக்கிற? பின்ன காக்ரோச்சை பார்த்து பயப்படுறேன், காக்ரோச்சுக்கெலாம் யாராவது பயப்படுவாங்களா? நான் பயப்படுவேன் அப்படின்றாங்க. சரி ஓகே, நீ எதுக்கும் பயப்பட மாட்டியா? கரப்பாம்பூச்சி பள்ளி அதுக்கெலாம் நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிகே சொல்கிறாங்க. நான்லாம் எவ்வளோ பெரிய ஹால் தெரியுமா, எதுக்கும் பயப்பட மாட்டேன் அப்படின்றாங்க. இப்போ ஜங்குக் தான் அப்படியே திரும்புகிறாங்க, பொட்டுன கரண்ட்டு போயிடுது. இப்போ ஜிகே தான் அப்படியே ஜிம்மின் பக்கம் திரும்புகிறாங்க. ஜிம்மின் தான், என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் இது மட்டும் கொஞ்சம் பயம், என்னது? இருட்டு பார்த்தா அப்படின்றாங்க. இப்போ ஜிம்மின் தான், நானாவது காக்ரோச்சுக்கு தான் பயந்தேன், ஒரு சார் இருட்டுக்கே பயந்துட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு கை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. இப்போ ஜிக்கி தான், என்னை விட்டு போவதுடா அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் தான் அப்படியே முன்னாடி நடந்து போகிறாங்க. ஜிக்கி தான், எங்கடா போன? தாண்டா இருக்கேன், உங்கள் வீட்டை பார்த்து நீயே பயந்துட்டுருக்க, பின்ன இருட்டுனா எல்லாருக்கும் பயந்தான் அப்படின்றாங்க. இப்போ ஜிம்மின் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிக்கவை சிரிக்கிறாங்க. ஜிக்கி தான், என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நானாச்சும் காக்ரோச்சுக்கு தான் பயந்தேன், நீ எதை பார்த்து பயப்படுற பற்றியா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே இருக்காங்க. சரி ஓகே, சிரிச்சது போதும் அப்படின்றாங்க. இப்போ ஜிம்மின் தான், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கிச்சனுக்குள்ளே தான் போகிறாங்க. இப்போ ஜிக்கி தான், எங்கடா போகிற? இங்கே இருடா அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு தான் போகிறாங்க. இப்போ ஜிக்கி தான், பார்க் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் தான், வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து வராங்க. ஜிக்கி கிட்ட தான் வராங்க. ஜிக்கேவே பயத்தில் நின்றுட்டுருக்காரு. இப்போ ஜிம்மின் தான் அப்படியே வராங்க, கீழே இருக்க ஒரு பொருளை தாண்டி அப்படியே விழுறாங்க. ஜிக்கி மேலே தான் விழுறாங்க. இப்போ ஜிக்கி தான் பார்க்குறாரு, அப்படியே கீழே விழுறாங்க. ஜிக்கி தான் அப்படியே ஜிம்மினை பிடிச்சிக்கிறாங்க.
இப்போ கரண்ட் வருது கரெக்டாக. ஜிமின் பார்க்குறாங்க, ஜிகேவோட லிப்ஸே கிஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஜிகே தான் போய் பார்க்குறாங்க, பேய் அறிஞ்ச மாதிரி ஜிமினி. இப்போ ஜிமின் தான் அப்படியே ஜிகேவே பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஜிமின் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்துக்க போகிறாங்க. ஜிகேவோட செஸ்ட்டில் கை வச்சு எழுந்துக்கிறாரு. வலிக்க விட்டுட்டு திருப்பி கிஸ் பண்ணிடுறாரு. இப்போ ஜிகே தான் என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே தடுமாறி ஏஞ்சிக்கிறாங்க. இப்போ ஜிகே தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிகே எழுந்துரு அப்படின்றாங்க. இப்போ ஜிகே தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏந்துக்கிறாங்க. ஜிமின் தான் அப்படி ஜிகேவை பார்க்குறாங்க, ஜிகேவும் ஜிமினே பார்க்குறாங்க. அவங்க 2 பேர் வேலையுமே ஃபேஸ் பண்ண முடியல. இப்போ ஜிமின் தான் நான் மேலே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. சரி நான் கிச்சனுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போயிடுறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே ரூமுக்கு வராங்க. என்ன பண்ண ஜிமின் நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டோராடியே உட்காந்துக்கிறாரு. உட்காந்து சிரிச்சிட்டே இருக்காங்க. இப்போ இந்த சைடு ஜிகே தான் அவன் என்னை கிஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் சிரிச்சிட்டு இருக்காரு. ஜிமின் தான் சிரிச்சிட்டு இருந்தவர் அப்படியே சுகமாகறாங்க. ஆனால் அவன் பார்க்க நினச்சி தானே கிஸ் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் தான் அப்படியே சுகமாக உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ ஒருத்தவங்க வந்து டோரை தட்டுறாங்க. டே பார்க் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே வந்து படுத்துட்டு இருக்காங்க. ஜிகேவும் படுத்துட்டு இருக்காரு. ஜிமின் திரும்பி படுத்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிகே தான் அப்படியே வந்து பேக் அப் பண்ணுறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படி பார்க்குறாங்க. ஜிகே பார்த்துட்டு எதுவுமே சொல்ல அவர் கம்முன்னு படுத்துக்கிறாங்க. இப்போ ஜிகே தான் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஜிகேவை ஜிமின் ஹக் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ ஜிமின் தான் அப்படியே எழுந்துக்கிறாங்க. அப்படியே பார்க்குறாங்க. ஜிமின் தான் அப்படியே ஜிகேவை டைட்டாக ஹக் பண்ணிகிட்ருக்காங்க. ஜிகே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ ஜிகே தான் எழுந்துட்டியா பார்க் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கோட ஃபோரில் கிஸ் பண்ணுறாங்க. இப்போ பார்க் தான் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்துக்கிறாங்க. சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஏன்டா தானடா பண்ண அதுக்கு ஏன்டா சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஜிகேவே இப்போ ஏற்றுச்சு ஜிமினை ஹக் பண்ணியிருக்காங்க. ஆஃபீஸ் போலையா இல்லை எனக்கு லீவ் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி டைட்டாக ஹக் பண்ணி படுத்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் தான் சரி வீடு நான் போகணும் கொஞ்ச நேரம் படு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி டைட்டாக பிடிச்சிட்ருக்காரு. இப்போ இந்த சைடு ஜிமின் தான் அப்படியே ஜங்குக்கு பார்க்குறாங்க. இது பார்க்குன்னு நினச்சி தானே நீ பண்ணுற, நான் பார்க் இல்லைன்னு தெரிஞ்சா அவ்வளோதான். இல்லை இந்த கேரிங் எல்லாமே பார்க்காக தானே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு பார்த்துட்ருக்காங்க. என்ன புலம்பிகிட்ருக்கான்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரி தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே ஜிமினை டைட்டாக ஹக் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஜிமினும் ஆனால் எனக்கு இது பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. என் மேலே ஒருத்தவங்க கேரி காட்டுறாங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல். எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ ஏண்டா எங்கள் அண்ணனை கேட்கறதுக்கு பதிலாக என்ன கேட்டிருக்கலாம்ல. உன்னோட கேரிங் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் உன் கேரிங்க்கு நான் டிசர்வ் கிடையாது, நான் போய் சொல்லிகிட்ருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கே பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஜங்குக்கு தான் என்ன தாண்டா பிரச்சனை உனக்கு, என்னையாச்சும் தூங்க விடு, என்னை சைட் அடித்தது போதும். நானும் இன்னும் சைட் அடிக்கலே, அப்போ தூங்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை டைட்டாக் பண்ணுறாங்க. இப்போ ஜிமினும் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு டைட்டாக் பண்ணுறாங்க. என்னது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் டம் அப்படியே ஜிகேவே பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு இந்த கேரிங் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அவங்க வீட்டில் யாருமே இந்த மாதிரி கேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. டேயாங் தான் நல்ல ஃப்ரெண்டாக பழகியிருப்பார், வேறு யாருமே அவங்கள இவ்வளோ கேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. பார்க்குக்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போது 2 hours ஆகுது. ஜங்குக் தான் ஃபஸ்ட்டு எழுந்துக்கிறாரு. ஜிமின் தான் தூங்கிட்டு தான் இருக்காங்க. ஜங்குக்கு டைட்டாக் பண்ணிட்டு இப்போ ஜங்குக் தான் இப்படி தூங்குது. இப்போ பார்க்கு அழகாக இருக்குது. இந்த பார்க்கு எனக்கு இந்த கேரிங்னால தான் உன்னை பிடிச்சது. அந்த புனக்குட்டியை இப்போ காப்பாற்றினேன் அப்போ பிடிச்சது. அதனால தான் உன் வீட்டுக்கு நான் உன்னை கேட்டே வந்தேன். எனக்கு அந்த கேரிங் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை டைட்டாக் பண்ணுறாங்க. இப்போ ஜிமின் தான் ஜங்குக்கு என்ன பண்ணுற? ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. சரி எழுந்து நான் உனக்கு ஏதாவது சமைச்சு தரேன். இல்லை நீ தூங்கு, நான் போய் ஏதாவது சமைக்கிறேன். ஆனால் நீ தூங்குடா அப்படின்றாங்க. இப்போ ஜிமின் தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் படுத்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிகே தான் அப்படியே போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே போகிறாங்க. கீழே போய் என்ன செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஏதோ ஒன்று செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துகிட்டு வராங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே படுத்துகிட்டே தான் இருக்காரு. என்னாச்சு இவனுக்கு ஏன் இப்படி தூங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிகே தான் அப்படியே மேலே வந்து பார்க்குறாங்க. ஜிமினை தொட்டு பார்க்குறாங்க. ஜிமின் ஃபுல்லாக ஃபீவராக இருக்குது. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை போய் தொட்டு பார்க்குறாங்க. ஃபீவராக இருக்குது. என்ன ஜிகே அப்படின்றாங்க. ஃபீவராக இருக்குது. ஃபீவரா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினில் தொட்டு பார்க்குறாங்க. இல்லையே எனக்கு ஒன்றும் அப்படி தெரியலையே,
உனக்கு எப்படிடா தெரியும் ஃபீவர் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்றாங்க. ஓ அப்படியா, சரி விடு விடு, எனக்கு இது யூஸ்வல் தான் அப்படின்றாங்க. யூஸ்வலா? எதையாவது பார்த்து பயந்துனா இந்த மாதிரி ஆகும். அது நேற்று காக்ரோச் வந்துச்சுல, ஸோ அதனால கூட அப்படி இருக்கும். அது ஒரு 2 ஹவர்ஸில் போயிடும் விடு அப்படின்றாங்க. என்னடா சொல்கிற? விடு அப்படின்றாங்க. அதெல்லாம் இல்லை, ஹாஸ்பிட்டல் போகலாம். அட விடு ஜங்கு, எனக்கு தூக்கம் வருது. டேய் எழுந்து வரியா, இல்லை உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிட்டா? அவங்களாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க, 2 ஹவர்ஸில் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு படுக்க விட்டுருவாங்க. என்னடா சொல்கிற? எனக்கு எப்பயும் இப்படி தான் ஆகும். அவங்க எதுவும் கேர் பண்ணிக்க மாட்டாங்க, அதுவாக சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. என்னடா? எங்கள் வீட்டில் அவ்வளோதான், எனக்கு என்னை விட்டு நான் தூங்கணும். என்னடா இப்படி சொல்லிட்டு இருக்க? நீ வா ஹாஸ்பிட்டல் போகலாம் வா. இல்லை நான் வரல. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினை இந்த கை பிடிச்சி இருக்கிறாங்க. நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் ஒரு பக்கம் பெட்ஷீட்டை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. வாடா அப்படின்னு கூப்பிட்றாங்க. இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் பெட்ஷீட்டை இழுக்கிறாரு. சங்குக்கு ஒரு பக்கம் பெட்ஷீட்டை இழுத்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்மின் தான் சங்குக்கு என்னை விடு அப்படின்றாங்க. ஏய் வா பார்க் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. நான் வரல அப்படின்றாரு. சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்ஷீட்டை விட்டுடுறாங்க. இப்போ ஜிம்மின் தான் அடைந்த பெட்ஷீட்டை போத்திக்கிறாரு. இப்போ ஜங்குக்கு தான் அப்படியே ஜிம்மினை தூக்குறாங்க. இப்போ ஜிம்மின் தான் டேய் என்னடா பண்ணுற? நீ தான் நடந்து வரமாட்டேன், நான் தான் தூக்கிட்டு போகிறேன். ஏ வேணாம் ஜங்கு வீடு, கம்முன்னு வா பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினை அப்படியே தூக்குறாங்க. ஜிம்மின் தான் ஜங்கு வேணாம் ஜங்கு, கீழே விழுந்துருவேன் ஜங்கு, நான்லாம் ஒன்றும் போட மாட்டேன், எவ்வளோ வெயிட்டு லைட்டாக இருக்க, எப்படி போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே தூக்கிட்டே போகிறாங்க. இப்போ ஜிம்மின் தான் எனக்கு இந்த கேரிங்க பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு மேலே அப்படியே சாஞ்சிக்கிறாங்க. இப்போ ஜங்கு தான் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துக்கிறாரு. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கே ஜிம்மினோட ஹெட்டை சாய்ச்சிக்கிறாங்க. இப்போ ஜிம்மின் தான் என்னை எங்கே தூக்கிட்டு போகிற? ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காரில் தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ ஜிம்மின் தான் இது யூஸ்வல் தான், 2 ஹவர்ஸ் சரியாயிடும், எதுக்கு எப்படி என்னை டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்க, கம்முன்னு வா பார்க் அப்படின்னு சொல்கிறாங்க. மோஸ்ட் என்னை பார்க்குன்னு கூப்பிட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சரி வா இறங்கு. எங்கே? ஹாஸ்பிட்டலே எனக்கு பிடிக்காதுடா, அந்த ஸ்மெல்லும் அதுவும் வேக், நான் வரல. டேய் வாடா அப்படின்னு சொல்லிட்டு சங்குக்கு தான் அப்படியே கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. நான் வரல, நான் விட, நீ இப்போ வரலைன்னா அங்கேருந்து தூக்கிட்டு வந்த மாதிரி இப்போ இங்கேருந்து தூக்கிட்டு போவேன். தூக்கிட்டு போவியா? நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சங்கு கையை பிடிச்சிட்டு அப்படியே இறங்குறாங்க. டேய் இது ஹாஸ்பிட்டல் தான்டா, ஏதோ பூத் பங்களாவில் பார்த்த மாதிரி எப்படி பயப்படுற? என்ன ஹாஸ்பிட்டல்லாம் இன்ஜெக்ஷன் போடுவாங்க, டேப்லெட் கொடுப்பாங்க, அதுவும் வந்து ஸ்மெல்லு சுத்தமாக பிடிக்காது. அப்போ எத்தனை வருஷம் ஆச்சு ஹாஸ்பிட்டல் வந்து? ஒரு 3-4 இயர்ஸ் ஆகிருக்கும். 4-3 இயர்ஸா? அது வரைக்கும் ஃபீவர்லாம் வந்துச்சுன்னா டேப்லெட் வாங்கி போட்டு தான் மேனேஜ் பண்ணிப்பேன். இனிமே அப்பெல்லாம் பண்ண முடியாது, நான் தான் இருக்கேன்ல, உன்னை தூக்கி போட்டாவது ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்துடுவேன். டே என்னடா சொல்கிற? பார்ப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினை கூப்பிட்டு போகிறாங்க. ஜிம்மின் தான் யாரும் என்னை கூப்பிடுறாங்க. யாரும் உன்னை கூப்பிடல, உட்காரு. ஏன் இப்படி பண்ணுற? அதெல்லாம் கிடையாது, இங்கே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிகே தான் அப்படி ஜிம்மின் கிட்ட சொல்லிகிட்டே இருக்காங்க. இப்போ பார்க் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ஜிம்மின் தான் அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு. டேய் உன்னை தாண்டா கூப்பிட்றாங்க. ஓ ஆமாம்ல அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. ஜிகேவும் பின்னாடியே வர்றாரு. நீ எங்கே வர? நானும் வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த டாக்டர் தான் ஜிம்மினை செக் பண்ணி பார்க்குறாங்க. என்னாச்சு? ஃபீவர் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே யூஸ்வலான ஃபீவர் தான், டேப்லெட் 1 டே போடுங்க சரியாயிடும் அப்படின்றாங்க. இப்போ ஜிம்மின் தான் அப்படியே திரும்பி பார்க்குறாங்க ஜங்குக்கு. இப்போ ஜங்குக்கு தான் அப்படியே தெரியாத மாதிரி வேறு எங்கெங்கேயோ ஆக்டிங் பண்ணிகிட்ருக்காரு. ஐயோ பார்க்குறானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மின் தான் பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ஓகே டேப்லெட் போடுங்க சரியாயிடும், நேம் சொல்லுங்கள் அப்படின்றாங்க. ஜிம்மின் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிகே தான் அப்படி பார்க்குறாங்க ஜிம்மினை. இப்போ ஜிம்மின் தான் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. உன் பேர்? ஐயோ போச்சா, சாரி டாக்டர், பார்க் அப்படின்றாங்க. பார்க்கா ஜிம்மினை? பார்க்கு அப்படின்றாங்க. இப்போ ஜங்குக் தான் அப்படியே பார்க்குறாங்க ஜிம்மினி. இப்போ ஜிம்மின் தான் தேங்க்யூ டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெசிப்ளாட்டிக்கு வெளியே வந்துடுறாங்க. இப்போ ஜங்குக் தான் உன் நேம் எதுக்கு ஜிம்மின்னு சொன்னேன்? அது வந்து சொல்லு, உன் நேம் எதுக்கு ஜிம்மின்னு சொன்னேன்? அது வந்து அவன் ஞாபகமாக இருந்துச்சு, ஸோ அதனால் அவன் பேரை சொல்லிட்டேன் ஸோ அப்படின்றாங்க.
ஆனால் எனக்கு அப்படின்றாங்க. ஓகே ஓகே இப்போது இந்த டேப்லெட்டை வாங்கிட்டு வா, வீட்டுக்கு போகலாம், டைம் ஆச்சு, எனக்கு வேறு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்றாங்க. ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிகேவும் வாங்கிட்டு போயிடுறாங்க. இப்போ ஜிமின் தான் அட்ட பாவி என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவரே திட்டிக்கிறாரு. உன் பேரை தான் பார்க்குன்னு மாற்றி வச்சிரு, அப்புறம் ஏன் ஒன்றும் ஜிம்மினை கட்டிட்டு அழுவுற? ஜிம்மின் ஒரு கேரக்டர் கிடையாது, அவன் யாருன்னே எனக்கு தெரியாது, நீ ஒரு பார்க்கு அதுவும் ஜியான் பார்க்கு, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவரே சொல்லிக்கிறாரு. மிஸ்ஸில் மாட்டியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக் தான் போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் அப்படியே வந்து காரில் உட்காடுறாங்க. இப்போ ஜங்குக் தான் அப்படியே ஜிமினியே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் தான் ஐயோ பார்க்குறானே டவுட் வந்திருக்குமோ, இப்போ எப்படி மேனேஜ் பண்ணுறப்ப ஜங்குக் சொல்லு என்ன பேக், கொஞ்சம் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறீங்களா? ஏன் என்னாச்சு? இல்லை எனக்கு ஜிமினோட ஞாபகமாக இருக்குது, என்னோடய ட்வினில் அவன் எல்லாமே என்னால் இருக்க மாட்டான், ஸோ அங்கே போய் அவனை பார்த்துட்டு போகலாம் அப்படின்றாங்க. ஓகே அதில் என்ன இருக்குது இப்போ அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஜிமின்டோ ஐயோ ஓகே சொல்ல மாட்டேன்னு பார்த்தா ஓகே சொல்லிட்டான், இப்போ அங்கே அவன் இல்லையே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுன்னு ஒரு பக்கம் யோசிச்சுட்டே இருக்காரு. இப்போ ஒரு கால் வருது, அதை தான் பண்ணியிருப்பாங்க. அப்பா மாட்டான். ஹலோ சொல்லுமா, இந்த அம்மாவா? நான் டயாங்கு. சொல்லுமா என்னம்மா அப்படின்னு கேட்குறாங்க. நான் டியாங் பேசுகிறேன்டா. ஓ அப்படியாம்மா, நான் இப்போ தான் உங்கள் வீட்டுக்கு வரலான்னு நினச்சேன். ஏன்டா என் வீட்டுக்கு வர, என் பொண்டாட்டி கத்துவா அப்படின்றாங்க. ஓ அப்படியாம்மா, சரிம்மா நான் நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. இப்போ என் சைடு டீ தான் நீ பண்ணுறா அப்படின்றாங்க. எதுக்கு இந்த நாய்க்கு நான் ஃபோனை பண்ணேன், இந்த நாய் ஃபோனை கட் பண்ணிவிட்டு அதுவாக ஏதோ ஒன்று உளறிட்டு போகுது, ஏதோ ஒன்று டயாங் அப்படின்னு ஒரு வந்து தான் அது வந்துட்டோம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ உள்ளே போயிட்டாங்க. இப்போ ஜிமின் தான் என்னாச்சு அப்படின்னு ஜேக்கி கேட்குறாங்க. ஐயோ இப்போ என்ன சொல்கிறது, அம்மாவும் அப்பாவும் கொஞ்சம் பிஸ்னஸ் விஷயமாக வெளியே போயிருக்காங்களாம், ஸோ வீட்டில் யாரும் இல்லையா, ஜிம்மின்னு அவங்க கூட தான் போயிருக்காங்கண்ணா, ஸோ என்ன டுமாரோ இல்லைன்னா 2 days கழிச்சு வர சொன்னாங்க. ஓ அப்படியா, இன்னும் உன் ட்வின்னை ரொம்ப மிஸ் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் தான் அப்படியே சோகமாகறாங்க. இப்போ ஜிக்கி தான் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை ஓட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மின் தான் போய் விண்ட பக்கம் திரும்பி இருந்தாலும் அவன் எல்லாமே ஒரு மாதிரி தான் இருக்குது, அவன் எப்பயும் என்னை திட்டிக்கிட்டு அழைச்சிட்டு தான் இருப்பான், இருந்தாலும் அவன் இல்லாமல் அவனோட லைஃப்பை நான் வாழ்ந்துட்டுருக்கேன், என் லைஃப் எங்கே போச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் அப்படியே சோகமாக வந்துட்டுருக்காரு. இப்போ ஜிக்கி தான் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் தான் ஆனால் என் லைஃப்போட இவன் லைஃப் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, அவனுக்கு பிடிச்சவங்க என் கூட இருக்காங்க, ஆனால் எனக்கும் பிடிச்சிருக்கு ரொம்ப ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக் பக்கம் திரும்புகிறாங்க. இப்போ ஜங்குக் தான் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட ஷோலெல்லாம் சாஞ்சிக்கிறாங்க. இப்போ ஜங்குக் தான் அப்படியே ஜிம்மின் அப்படியே தட்டி கொடுத்துட்டே ஒரு கையில் ஓட்டிகிட்ருக்காரு. என்னாச்சு பார்க் டயர்டாக இருக்கா? ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 2 பேரும் வீட்டுக்கு தான் போகிறாங்க. ஜிக்கி தான் உள்ளே போகிறாரு. ஜிம்மின் தான் அப்படியே டயர்டாக வந்து அந்த சோஃபாவில் படுக்கிறாங்க. இப்போ ஜிக்கி தான் இங்கே எதுக்கு படுக்கிற, வா சாப்பிடு வா அப்படின்றாங்க. இருக்கட்டுமா கொன்றுவேன் வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் தான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து டைனிங் டேபிள் உட்காடுறாங்க. ஜிக்கி தான் இந்தா இதெல்லாம் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இவ்வளோவா? ஆமாம் இவ்வளோ தான் சாப்பிட்ணும். எதுக்கு இவ்வளோ சாப்பிட்டு தான் ஆகணும், ஃபீவரில் இவ்வளோ சாப்பிட்டா தான் உடம்பு நல்லா தெம்பாக இருக்கும், சாப்பிடு அப்படின்றாங்க. என்னால் சத்தியமாக இவ்வளோ சாப்பிட முடியாது, என்னோடய 2 days ஃபுட்டை நீ எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன், அப்போ 2 daysக்கே நீ இவ்வளோ தான் சாப்பிடுவியா? என் கூட வந்துட்டு அதெல்லாம் கிடையாது, நீ ஃபுல்லாக சாப்பிட்ற அப்படின்றாங்க. ஜிக்கி வேணாம் அப்படின்றாங்க. வேணான்ற கதையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிக்கி தான் அப்படியே அந்த ஸ்பூனை எடுக்கிறாங்க. என்ன பண்ண போகிற, நீ சாப்பிட போறியா? ஓகே நீ சாப்பிடு நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாங்க. நீ சாப்பிட அப்படின்றாங்க. அதெல்லாம் கணக்கு வராது, வாயை தர அப்படின்றாங்க. என்னால் திறக்க முடியாது போடா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்டா இப்பெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்காங்க. சிக்கி தான் அப்படியே அந்த ஸ்பூனை எடுத்து ஜிம்மினோட வாயிலே போட்டுறாங்க. என்னடா பண்ணுற, ஊட்டி தானே விடுறேன், அது கூட உன்னால் சாப்பிட முடியாதா, சாப்பிடு அப்படின்றாங்க. நீ இவ்வளோ எடுத்துகிட்டு வந்துருக்கியா அப்படின்றாங்க. சாப்பிட்ற அப்படின்றாங்க. இப்போ ஜிம்மின் தான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டாங்க. இன்னொரு ஸ்பூன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஊட்டி விட்டுறாங்க. இப்போ ஜிம்மின் தான் என் வயிறு ஃபுல் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே சாப்பிட முடியாது
அதெல்லாம் கணக்கு இல்லை, சாப்பிடு அப்படின்றாங்க. நீ போய் சாப்பிடு அப்படின்றாங்க. இட்ஸ் ஓகே, நீ சாப்பிடு அப்படின்றாங்க. இப்போ ஜிமின் தான் போதும் ஃபுல்லாக சாப்பிட்டேன் அப்படின்றாங்க. ஓகே, இந்த மாதிரி தான் தினமும் சாப்பிட்ணும். அதுக்கு நான் தினமும் நீ ஊட்டி விட்டுட்டா இருக்க போகிறேன் அப்படின்றாங்க. ஏன் நான் ஊட்டி விட மாட்டேன்னா என்ன, நான் தினமும் உனக்கு ஃபீட் பண்ணி விட்றேன் அப்படின்றாங்க. இப்போ ஜிமின் தான் ஆனால் நான் எனக்கு குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. என்னோட பேபி எனக்கு குழந்தை தான். எனது பேபியா? சரி, என்னோட பேக் எனக்கு குழந்தை தான் அப்படின்றாங்க. இப்போ சரி ஜிமினுக்கு அப்படியே வெறியாவது. பார்க்கு 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 எனக்கு இந்த பார்க்கு கேட்டாலே எனக்கு அப்படி காண்டாகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்ல என்ன, எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுறியா? என்ன என்ன வேணும் உனக்கு? ஏதாவது சாப்பிட்றதுக்கு வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. தயவு செஞ்சு என்னை பார்க்குன்னு மட்டும் கூப்பிடாது. பார்க்குன்னு கூப்பிடக்கூடாதா? வேறு எப்படி நான் கூப்பிட்றது? வேறு என்ன வேணால் பேரை வச்சு கூப்பிட்டுக்கோ, இந்த பார்க்குன்ற பேர் வேணாம் அப்படின்றாங்க. ஏன் என்னாச்சு? எனக்கு ஜிம்மினோட ஞாபகம் வருது. என்னோடய ட்வினில் எப்பயுமே எங்களை கூப்பிடணுன்னா பார்ச்சுமி அப்படின்னு சேர்த்து தான் கூப்பிடுவாங்க. ஸோ அதனால் என்னை அந்தமாரி கூப்பிடாத அப்படின்றாங்க. சரி ஓகே, அப்போ உனக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் தான் அதுதான் பேர் அப்படின்றாங்க. பேர் தான் என்ன பேர் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமே யோசிக்கிறாங்க. நான் ஒன்று சொல்லுவேன், நீ கோச்சிக்கூடாது. சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் அப்படியே எழுந்திக்கிறாங்க. சீக்கி தான் குள்ளச்சி அப்படின்றாங்க. என்னது குள்ளச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. குள்ளச்சியா? எதுக்கு அந்த பேர்? இல்லை, நீ என்னோட குட்டியாக க்யூட்டாக இருக்கல, ஸோ அதனால குள்ளச்சின்ற பேர். அந்த பேர்லாம் வேணாம் அப்படின்றாங்க. அப்போ நான் பார்க்குன்னு கூப்பிட்டா? வேணாம், நீ குள்ளச்சினே கூப்பிடு. அப்போ ஓகேவாடி குள்ளச்சி? ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. நீ என்ன ஜிகே வேணாம், வேறு ஏதாவது கூப்பிடு அப்படின்றாங்க. இல்லை, எனக்கு ஜங்குக்கான்ற பேர் பிடிச்சிருக்கு, சொன்ன ஜங்குக் நீ கூப்பிட்றேன் அப்படின்றாங்க. சரி ஓகே, நீ போய் படுக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஜிமின் தான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மேலே போகிறேன். ஒரு நிமிஷம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த டேப்லெட். அதே டேப்லெட்டா? என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடை ஃபுல்லாக சுற்றிட்டே இருக்காரு. டே போடுறா ப்ளீஸ்ரா போடுறா அப்படின்றாங்க. என்னால் முடியாது, எனக்கு டேப்லெட் பிடிக்காது, நான் போட மாட்டேன். போடு அப்படின்றாங்க. எனக்கு டேப்லெட்டே பிடிக்காது, என்னை விட்டுரு அப்படின்றாங்க. அதெல்லாம் இல்லை, நீ போடணும் அப்படின்றாங்க. என் குளிர்ச்சியில் போடு அப்படின்றாங்க. இல்லை நான் போட மாட்டேன், பார்க் அப்படின்றாங்க. ஏன்னா அப்படி கூப்பிடாதுடா. சரி குளிர்ச்சி போடு அப்படின்றாங்க. இல்லை நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்டா அப்படியே சொல்லிகிட்டே இருக்காங்க. இப்போ ரூமுக்கு தான் போகிறாங்க. என்னை விடுடா, நான் டேப்லெட் போட மாட்டேன் அப்படின்றாங்க. இப்போ நீ போடலன்னா உனக்கு காலி அப்படின்றாங்க. நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்டா நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டில் படுத்துக்கிறாங்க. இப்போ ஜங்குக் தான் சரி எழுந்து உட்காரு. எதுக்கு? உட்காரேன் அப்படின்றாங்க. இப்போ ஜிமின்டா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உட்காராங்க. இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறாருன்னா அந்த டேப்லெட் எடுத்து அவர் வாயில் வைக்கிறாரு. நீ போட்டுக்க போறியா? உனக்கு ஃபீவரா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்டா ஜங்குக்கோட ஹெட்டில் கை வச்சு பார்க்குறாங்க. உனக்கு ஃபீவர் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக் தான் அப்படியே ஜிம்மினை கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜிமின்டா என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. சேக்கே தான் அப்படியே டேப்லெட்டு ஜிம்மினோட மவுத்தை காமிட்டுறாங்க. இப்போ ஜிமின்டா அப்படியே முழுங்கிட்டு பா கசக்குது, என்ன பண்ண இப்போ நீ தான் டேப்லெட் போட மாட்டேன்னு சொன்னேன், அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக் தான் படு அப்படின்னு சொல்லிட்டு படுக்க வைக்கிறாங்க. அப்போ கசக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கசக்குதுன்னா என்ன பண்ண முடியும்? நான் உனக்கு வேணா சுகர் எடுத்துகிட்டு வந்துட்டா? வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் அப்படியே படுத்துக்கிறாங்க. சீக்கே வந்து அப்படியே ஜிமினை பேக்கப் பண்ணுறாங்க. இப்போ ஜிமின் தான் வேண்டாம், நீ ஓரமாக போய் படுத்துக்கும். ஏன்? உனக்கும் ஃபீவர் வந்துடும் அப்படின்றாங்க. என் குளிர்ச்சி ஃபீவர் தானே, எனக்கு வந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் அப்படியே ஜிமினை ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ ஜிமினும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஒர்க் பண்ணுறாங்க. ஓகேடா, இந்த பாட்டை நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிடாதீங்க. ஓகேடா, நெக்ஸ்ட் பார்ட் சூன் போட பார்க்குறேன். பாய்.